இளையகுமாரனுக்கு தகப்பன் வஸ்திரத்தை, மோதிரத்தை, பாதரட்சியை கொடுத்து விட்டு அவனை அழைத்துக் கொண்டு வரவில்லை. அவன் திரும்பி வந்தபோது ஆயத்தமாக்கப்பட்ட அத்தனையும் அவனுக்கு கொடுக்கிறார். நீ திரும்பி வா, அப்படி திரும்பி வா அழுகையோடு. நகோமி அழுகையோடு தான் பெத்லகேமுக்குள்ள என்றானாங்க. என்னை யாரும் நகோமின்னு சொல்லிடாதீங்க, என்ன மாறான்னு சொல்லுங்க. ஆனா அவளுக்கே தெரியல, அவ திரும்பி வந்தது எங்க தெரியுமா? அப்பா சமூகத்துல. அப்படி வந்ததுனால அந்த கூடாரத்தில் இருந்துதான் பின் நாட்களிலே தாவீது வந்தான். அந்த தலைமுறையில தான் தாவீதின் குமாரனா இயேசு வந்தான். எனவே நீங்கள் திரும்பி வாருங்கள். எரேமியா 31வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள். 12வது வசனம், அவர்கள் வந்து சீயோனின் உச்சி, சீயோன் அவருடைய சமூகம், அந்த உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான அது நத்தன, நீ வா நான் தண்ணீரை தாரேங்கிறார். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபர்களும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் திருப்தி. கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். திரும்புங்கள். ஆண்டவரே, நாங்க மோவாபில இருந்தாலும் உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். நீ நினைச்சிட்டே திரும்பு. இளையகுமாரன் பன்றி கூட்டத்தின் நடுவில் இருந்து தகப்பனையும் தகப்பன் வீட்டையும் நினைத்தானாம். நினைச்சிட்டு விடல, அவன் எழுந்தான், தகப்பனிடம் திரும்பினான், என்னை ஆலயத்துக்கு திரும்பி வர பண்ணினான். இரண்டாவதாக, கர்த்தருடைய நடத்துதலுக்காக காத்திருங்கள். எசேக்கியேல் 47:2 வாசியுங்கள். அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி, அவர் என்னை புறப்பட பண்ணினார். கர்த்தருடைய நடத்துதலுக்காக காத்திருங்கள். மோசே கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட வைத்தார். யாத்திராகமம் 40வது அதிகாரம் 36 முதல் நீங்கள் பார்க்கும் போது, வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். மேகம் எழும்பும் போது பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும். தேவ நடத்துதல் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்பதாக, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில 2-3 வாரங்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. ஒரு விஷயம் கூட சொல்லுகிறேன். என்னாகும் 14வது அதிகாரத்துல தேவனுடைய கோபம் இஸ்ரவேலர் மேல் மூலம். ஒன்னு, ஆண்டவர் சமூகத்தில் இரக்கத்துக்காய் காத்திருப்பதுக்கு பதிலாக இந்த இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 40வது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, அதிகாலமே அவங்க எழுந்து நாங்கள் பாவம் செய்தோம்னு அறிக்கையிடுறாங்க. அடுத்து, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி, அப்ப அவங்கள்ட்ட என்ன இருக்கு? வாக்குத்தத்தம் இருக்கு. ஆனா ஆண்டவர் இப்போ போகல. போவோம் என்று சொல்லி அவர்கள் மலை உச்சியிலே ஏற துணிந்தார்கள். மோசே சொல்றாரு, நீங்கள் உங்கள் சத்துருக்கு முன்பாக முறிய அடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள், கர்த்தர் உங்கள் நடுவில் இரார். 44. ஆனாலும் அவர்கள் துணிந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசையும் பாளையத்தை விட்டு போகவில்லை. அப்பொழுது அமலேக்கியரும் கானானும் மலை உச்சியில் இருந்து இறங்கி வந்து அவர்களை முறிய அடித்து அவர்களை துரத்தினார்கள். இப்ப இவங்க கையில என்ன இருக்குன்னா, வாக்குத்தத்தம் இருக்கு. ஆனா கூட யார் இல்லைன்னா கர்த்தர் இல்லை. அதனாலதான் கர்த்தருடைய நடத்துதல் ரொம்ப முக்கியம். வாக்குத்தத்தம் இருக்குன்னு சொல்லி துணிஞ்சிராதீங்க. நடத்துதலுக்காய் காத்திருங்கள். நடத்துதலுக்காக இயேசு கானாவூர் கல்யாண வீட்டுல தண்ணீரை ரசமா மாத்தினார்ல, அந்த தண்ணீரை ரசமா ஆண்டவர் நினைச்சா எப்ப வேணாலும் மாத்தலாம்ல. ஆனாலும் என் வேலை வரவில்லை என்று வெயிட் பண்ணாரு. பாத்தீங்களா? அந்த நடத்துதலுக்காக வெயிட் பண்ணணும். யாக்கோபு, அதான் நாம் கொஞ்சம் முன்னாடி கேட்டோமே, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் செய்தி கேட்டதும் போதும், என் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு உடனே வண்டியில ஏறி உட்காரல. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 46:1 முதல், யாக்கோபு பெயர்செபாவுக்கு போனான். பெயர்செபா எதுக்கு போனான்? அவங்க அப்பா ஆராதித்த இடம், அவங்க தாத்தா ஆராதித்த இடம், கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துகிற இடம். ஆண்டவர் சமூகத்துல போய் வெயிட் பண்ற எதுக்கு தெரியுமா? தேவ நடத்துதலுக்காக.
அந்த ராத்திரியிலே கர்த்தர் யாக்கோபோடு பேசுகிறார். 2வது வசனம் 3வது வசனத்திலே, நான் உன் தேவன், உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். 4வது வசனம், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். அப்படி சொன்னதுக்கு பிற்பாடு 5வது வசனம், அதற்கு பின்பு யாக்கோபு பிரயாணம் புறப்பட்டான் பெயர்செபாவில் இருந்து. அது வரைக்கும் வெயிட் பண்றான். வண்டி இருக்குன்னு சொல்லி வண்டியில ஏறி போகல, டிக்கெட் இருக்குன்னு சொல்லி பிளைட் ஏறல. அப்பா ஓகே சொல்றாரா? இன்னைக்கு வெறும் வார்த்தை மட்டும் வைத்துட்டு தேவ நடத்துதலுக்கு காத்திராம அவசரப்படுகிறோம். கோலை பிடித்து கொண்டு முதல்ல அடிங்கிறார், அடிச்சார். 2வது கோலை பிடித்து கொண்டு நில்லுங்கிறாரு. ஜனங்களும் சத்தம் போடுறாங்க, சரியா காதுல விழலையோ என்னமோ தெரியல, மோசே அடிச்சிருவார். இந்த நடத்துதல் ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஆளை திரும்பி வர பண்ணியாச்சு. அவர் என்னை புறப்பட பண்ணி. ஆண்டவர் சமூகத்தில் அவசரம் காட்டாதிருங்கள். அநேக காரியங்கள் நம்மை விட்டு அகன்று போவதற்கு அது பெரிய காரணமா இருக்கிறது. ஆண்டவர் நீங்க நடத்துங்கப்பா, ஹல்லேலூயா, என்னை நடத்தும் ஆண்டவரே, என்னை வழி நடத்தும். காரீருளில் நேச தீபமே நடத்து. வேறொளி இல்லை, வேறொளி இல்லை, வீடும் ரமே நடத்துமே. நீர் தாங்கி தூர காட்சியாசியேன் ஓராடி மாட்டும் என் முன் காட்டும். ஒரே ஒரு அடியா முன்னாடி காட்டுங்கப்பா. நான் பெருசாலாம் எனக்கு அடுத்த ஸ்டெப் நான் எங்க எடுத்து வைக்கணும்? என்ன அருமையா எழுதி இருக்கிறாங்க இந்த காரியம், இந்த வசனம். ஒரு அடி நான் அடுத்து எங்க எடுத்து கால வைக்கணும்? வெயிட் பண்றாங்க. யாக்கோபு பெயர்செபாவிலிருந்து அதற்கு பின்பு புறப்பட்டான். உங்களுக்கு நடத்துதல் இல்லையா? தரித்திருங்க. நாள் போனது, காலம் போனது. காத்திருக்க வைக்கிற கர்த்தரை கவலைப்படலைன்னு நாம எங்க கவலைப்படணும்? ஒன்றை மட்டும் மனதில் எழுதி கொள்ளுங்கள், நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ண வரைக்கும் அவர் நெறிந்த நாமலை முறிக்க மாட்டார், மங்கி எறிகிற திரியை அணைக்க மாட்டார். காரீரு என்னேச தீபமே நடத்துமே நடத்துமே. வேறொரு இல்லை, வேறொளி இல்லை, வீடும் தூரமே நடத்துமே. நீர் தாங்கின் தூர காட்சியாசி. எத்தனை பேர் கேட்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஓராடி மாட்டும் என் முன் காட்டுமே. ஓராடி மாட்டோமோ? ஒரு ஸ்டெப் நான் எடுத்து வச்சிடணும். இந்த வாரத்துல வச்சிடணும், இந்த மாசத்துல வச்சிடணும். காத்திருக்கிறேன், காத்திருக்கிறேன். கிருபை தான். அதாவது இந்த பாடல், பழைய பாடல், வீட்டுல போய் ஜெபமா பாடுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்புக்காக ஒருத்தன் கர்த்தரை பார்க்கிறான், அவனை விட்டுருவார் நினைக்கிறீங்க? ஒவ்வொரு அவன் லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டெப் நான் எடுத்து வைக்கிறேன். ஒரு அடி காட்டு, காட்டியாச்சு, வச்சாச்சு, அடுத்து இன்னொரு அடி காட்டு. காரீரு
இருதயம் இந்த வார்த்தையை ஜெபமாய் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஒரு அடி காட்டுங்க. அடுத்த ஸ்டெப் எங்க எடுத்து வைக்கணும்? நீர் தாங்கி தூர காட்சி விரும்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஓரடி மட்டும் ஓரடி மட்டும் ஓரடி மட்டும் என் முன் திரும்பி வாருங்க. அவர் நடத்துதலுக்கு காத்திருங்கள். மூன்றாவது, அவரை அளக்க விடுங்கள். அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், அவர் கரம் ஓங்கி இருக்கட்டும். மூன்றாவது வசனம், அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு. நாம் அளக்கவே கூடாது. நீதிமொழிகள் 30வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் இப்படி ஒரு ஜெபம் இருக்கிறது. 8-9 வசனங்கள். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாது. நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தார். நீங்க அளங்க. கர்த்தர் முதல்ல அளக்கும் போது அது கணுக்கால் அளவுதான். அவர் அளக்க கூடுது. சில நேரத்தில் ஆண்டவர் அப்படிதான். நீச்சல் ஆழ வேண்டும் வேண்டும்ங்கிறோம், ஆனா முதல்ல இப்படிதான் அளக்கிறார். ஈசாக்கு வர 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 அப்படிதான். நம்ம அவசரப்பட்டு அந்த நூலை நாம வாங்கிடக்கூடாது. நூல் அத்துரும்.